ஹலோ காய்ஸ், வெல்கம் டு எஸ்கே கேமிங். இன்றைக்கி நம்ம என்ன கேம் பிள்ளை வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைன்கிராஃப்ட் பார்ட் 5 அதுதான் பார்க்க போகிறோம். நம்ம இதுக்கு முன்னாடியே மைன்கிராஃப்ட் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 4, பார்ட் 5 வரைக்கும் போட்டிருப்போம். இதுக்கு முன்னாடியே நான் வந்து பார்ட் 5 வீடியோ ரெக்கார்ட் பண்ணேன். அது ரெக்கார்ட் பண்ணேன்னு நினச்சிக்கிட்டு நான் இந்த மாதிரி டைமண்டெல்லாம் மைன் பண்ணேன். ஒரு 7 டைமண்ட் கிடச்சிச்சு காய்ஸ். இந்த டைமண்டெல்லாம் மைன் பண்ணிட்டு நான் அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணாமல் விட்டதுனால கடைசியில் உங்களுக்கு அந்த டைமண்ட்லாம் மைன் பண்ணுறதுனால காட்ட முடியாமல் போயிடுச்சு. அதனால் வந்து சாரி. அதுக்கு பதிலாக நான் வந்து ஒரு என்சாண்டிங் டேபிள் மட்டும் ஒரு 7 டைமண்ட் கிடச்சிச்சு காய்ஸ். அதில் நான் வந்து ஒரு 3 டைமண்ட் ஒரு பிக்காக்ஸும் ஒரு 2 டைமண்ட் ஒரு ஸ்வாடும் செஞ்சுட்டேன்னா இப்போ மிச்சம் ஒரு 2 டைமண்ட் இருக்குது. அதை வச்சு நான் வந்து ஒரு என்சாண்டிங் டேபிள் செய்ய போகிறேன் காய்ஸ். சரிங்களா, வாங்க நம்ம கேம் பிளே உள்ள போகலாம். நான் உங்கள் எஸ்கே கேமிங். ஓகே காய்ஸ், இப்போ நம்ம கேம் பிளே உள்ள வந்தாச்சு. வாங்க நம்ம ஃபஸ்ட்டு இந்த என்சாண்டிங் டேபிளுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்துப்போம். 2 டைமண்ட், அப்சிடியன், ஒரு பிக்காக்ஸு, ஒரு ஸ்வாடு, அதுக்கப்புறம் இருக்கு பாருங்கள் 3 அப்சிடியன் தானே தேவை. அப்புறம் இது, அப்புறம் லேப்பீஸு லசூலின் எப்பயோ வந்து மைன் பண்ணி வச்சுட்டேன். இப்போ அந்த மைனிங் வீடியோவிலே நான் மைன் பண்ணியிருப்பேன். அதை ரெக்கார்ட் பண்ண முடியாததுனால உங்களுக்கு காட்ட முடியல, கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. லெட்டர் வேணுமா? என்கிட்ட என்ன லெட்டர் இருக்கா? முயலோட லெட்டர் தான் இருக்குது. சரி விடுங்க, போய் ஒரு லெட்டர் தானே போயிட்டு ஒரு கவர் போட்டு ஒரு 2 லெட்டரும் 3 லெட்டரும் எடுத்துன்னு வந்துடலாம். இருங்க, நம்ம இந்த கிரேவல் மெயின் படிப்போம். அப்போ தான் நம்மளால் ஃப்ளிண்ட்டு செய்ய முடியும். ஏன்னா அடுத்த பாட்டில் நம்ம வந்து இந்த வீடியோ ஒரு ஷார்ட் வீடியோ மட்டும் இருக்கும். நம்ம அடுத்த பாட்டில் தான் நெட்டருக்கு போவோம். நம்ம சும்மா என்சாண்டிங் டேபிள் செஞ்சு நம்மளோட ஆர்மெல்லாம் என்சாண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து ஃப்ளிண்ட் அண்ட் ஸ்டீல் பண்ணுறோம். அவ்வளோதான். இதுக்கு ஒரு குட்டி பாட்டு ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட தான் வரும். அதனால் இது அவ்வளோ பெருசாலாம் போகாது, சரிங்களா? அப்போ நான் உனக்கு சொல்லணும்னு ரொம்ப நாளாக நினச்சின்னு காய்ஸ், அது என்ன விஷயம்னா நம்ம ஊரில் வந்து நிறையா பேர் வந்து ரோட்லேயே குப்பை போடுவாங்க. எங்கள் ஃப்ளிண்ட் ஸ்டீல் கட்சிச்சு குப்பையில் போடாமல் ரோட்லேயே குப்பை போடுவாங்க நம்ம இந்தியாவில். அது வந்து இப்போ இந்த ஃபாரின் யூடியூபர்ஸ் எல்லாம் வந்து நம்ம ரோட்டில் குப்பை போடுறதெல்லாம் எடுத்து இந்த இந்தியா மக்களே இப்படி தான், இவங்க எப்போவுமே ரோட்டில் தான் குப்பை போடுவாங்க, இவங்களாம் சுத்தம் விளாடாங்கன்ட்டு நம்மளை வந்து ப்ளேம் பண்ணுறாங்க காய்ஸ். நம்ம வந்து அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னா முன்னாடிலாம் இந்தியானாலே ஒரு நல்ல கண்ட்ரி, ஒரு ட்ரெடிஷ்னலான கண்ட்ரி, ஒரு சூப்பரான கண்ட்ரி, ரொம்ப வந்து கடவுளை நம்புகிறவங்க அந்த மாதிரி இப்போது அந்த பேர் இப்போது இந்த மாதிரி மாறினது காரணம் நம்மளோட சிவிக் சென்ஸ் வந்து நம்ம வந்து சிவிக் சென்ஸ் இல்லாததுனால தான். நீங்களும் முடிஞ்சளவுக்கு குப்பையை ரோட்லலாம் போடாமல் குப்பையாக குப்பை தொட்டியில் போடுங்க. அதே மாதிரி உங்களுக்கு பக்கத்து வீட்லேயோ இல்லை உங்கள் அம்மாக்களுக்கோ அவங்களுக்கெல்லாம் கூட போயிட்டு அம்மா குப்பையை ரோட்டில் போடாதீங்கம்மா, இல்லையா குப்பை தொட்டியை வந்து டெய்லியும் வந்து காலைல வந்து இந்த குப்பை இது பண்ணத்துக்கு ஒருத்தவங்க வருவாங்கள்ல எடுக்கிறதுக்கு, அவங்க பேர் எனக்கு சரியாக தெரியல, அவங்கக்கிட்ட போயிட்டு குப்பையை தனித்தனியாக வந்து மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு பிரித்து கொடுக்கணும். அந்த மாதிரி கொடுத்தாதான் அவங்களும் வந்து கரெக்டாக அதை டிஸ்போஸ் பண்ணுவாங்க. இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் கடைப்பிடிச்சா நம்ம நல்லா இருக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியாவே நல்லா வச்சுருக்க முடியும், சரிங்களா? அப்போ நான் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். அப்புறம் நான் இந்த மாதிரிலாம் சொல்கிறேன்னு சொல்லிட்டு என்ன பூமன் நினச்சிக்கிறீங்க, சரிங்களா? நான் நல்லதுக்கு தான் சொல்கிறேன். இந்த மாடு கச்சிச்சு பாருங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். ஹாப்பி ஓணம் பண்டிகை. இன்றைக்கி ஓணம்ன்றதுனால கேரளா சைடு தான் ஓணம் பண்டிகைன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியல. அவங்கெல்லாம் வந்து ஓணம் பண்டிகை கொண்டாடுவாங்க, சரிங்களா?
இருந்தாலும் நான் உங்களுக்கும் சேர்த்து ஓனம் பண்ணிக்க சொல்கிறேன். சரி, நம்மளுக்கு தான் லெட்டர் கிடச்சிச்சில, இப்போ நம்ம போயிட்டு ஒரு புக்கை செஞ்சு ஒரு என்சாண்டிங் டேபிளை செஞ்சு நம்மக்கிட்ட இருக்கிற ஃபுல் அயன் ஆர்மர்லாம் செய்ய முடியாது. நம்மக்கிட்ட இருக்கிற அயன் ஆர்மர் பயங்கரமாக டேமேஜ் ஆகிருக்கு. எதனாலன்னு கேட்டிங்கன்னா அன்றைக்கி போட்ட அந்த ஜாம்பி ஃபைட்டில் தான். அதனால் நம்ம இப்போ என்ன பண்ணுறேன்னா போயிட்டு ஒரு புது அயன் ஆர்மர் செஞ்சு அதை வச்சு நம்ம இது பண்ண போகிறோம். ஜாம்பி ஃபைட்டுன்ற பாருங்கள் நெடருக்கு போக போகிறோம். ஏன்னா இப்போ நம்ம ஆல்ரெடி வச்சுருக்கிறது அடி வாங்கியிருக்கு. அதெல்லாம் போட்டுன்னு போனோன்னா 5 செகண்டில் நெடர்லலாம் எல்லாம் லாவாவில் நெருப்பு. நான் வேறு சரியா எனக்கு லாவாவில் சர்வே பண்ண கூட தெரியாது, திடீர்னு லாவாவில் உய்வேன். அதனால் ஃபயர் ப்ரொடெக்ஷனு, பிளாஸ்ட் ப்ரொடெக்ஷனு, கேஸ்ட்டுக்கிட்ட தப்பிக்கிறதுக்கு, ஃபெதர் ஃபாலிங் மேலேருந்து கீழே அடிபடாமல் இருக்கிறதுக்கு, அந்த மாதிரி ப்ரொடெக்ஷனு வேறு என்னெல்லாம் இருக்குது அதெல்லாம் போட்டால் தான் நம்மளால் போயிட்டு ஷார்ப்னஸ் 5 போட முடியுமா தெரில. என்சாண்டிங் டேபிள் தெரிஞ்சு ஷார்ப்னஸ் 1 தான் போட முடியும். ஷார்ப்னஸ் 1. அப்புறம் பிக்காக்ஸுக்கு எனக்கு தெரிஞ்சு அன்பிரேக்கிங்கு எஃபிஷியன்சி ரெண்டுத்தில் என்ன ஒன்று வரும். நம்ம முடிஞ்ச அளவுக்கு எஃபிஷியன்சி போடலாம். ஏன்னா அன்பிரேக்கிங் போட்டாலும் ஒரு வேஸ்ட்டு மாதிரி தான். எஃபிஷியன்சி போட்டால் ரொம்ப நாள் நீடிக்கும், அன்பிரேக்கிங் போட்டாலும் ரொம்ப நாள் தான் நீடிக்கும். சரி வாங்க, நம்மளுக்கு வேறு எந்த கவும் கிடைக்கல. அது மட்டும் இல்லை, நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்களா, நான் இவ்வளோ நேரம் சுற்றிட்டு இருப்பேன்ல, அப்போ நம்ம கண்ணில் ஒரே ஒரு வில்லேஜர் கூட கண் படலை பார்த்தீங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த வில்லேஜே ஜாம்பி புகுந்துருக்கு. நம்ம கொஞ்ச நாள் ஆஃப்லைனில் இருந்தோம், வரவே இல்லை பார்ட் 4க்கு அப்புறம். அந்த டைமில் இந்த வில்லேஜர்ஸ் அயன் குடம் செத்துட்டு இருக்கான். அவனை செத்ததுனால இந்த வில்லேஜர்ஸ்லாம் கூட செத்துட்டுருக்குறாங்க. அதனால் நம்ம போயிட்டு முடிஞ்சால் நம்ம இன்னொரு பார்ட்டில் போயிட்டு நம்ம வில்லேஜர்ஸ் எல்லாம் திரும்ப நம்ம ஊரில் நம்ம புதுப்பிக்கலாம். ஏன்னா எனக்கே பார்க்கும்போது ஒரு மாதிரி என்ன காய்ஸ் இது, எனக்கே அது ஒரு காலியாக பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது காய்ஸ். ஏன்னா அது ஃபுல்லாக இருந்துச்சு, நம்மலாம் அவங்கள சண்டை போட்டு காப்பாற்றணும். சரி விடுங்க, நம்ம முடிஞ்சால் இன்னொரு பாத்தில் போயிட்டு அவங்களெல்லாம் இது பண்ணலாம். எங்கே இருக்குது நான் கைஸ், இது எங்கே இருக்கான என்சாண்டிங் டேபிள் இருக்கு பாருங்க. ஒரு அப்சிடியன் வேணுமாமே. சரி இருங்க, நம்ம என் போர்ட்டல் கேர்லேயே போய்ட்டு ஒரு அப்சிடியன் ஒடிச்சின்னு வந்துடும். நான் ஃபுல்லாக கட்டியிருப்பேன். இதையும் கத்துற வீடியோ கூட நான் ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன். அதையும் டெலீட் ஆகிட்டுருக்கு. ரெக்கார்ட் பண்ணி இந்த வீடியோலாம், ஆனால் அது டெலீட் ஆகிடுச்சு. அதுக்கு முன்னாடி பண்ணது ரெக்கார்ட் பண்ணாமலே வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். அதனால் மன்னிச்சுக்கவும். இப்போ நம்ம போயிட்டு இருங்க, இந்த பிளாக் உள்ள எடுத்து போட்டுருவோம். தெரியாது அப்புறம் அசிங்கமாக இருக்கும்ல. போங்க, அப்படியே ஓடியே போயிட்டு ஒரு என்சாண்டிங் டேபிள் செஞ்சு ஒரு புதுசாக அயன் ஆர்மர்லாம் செஞ்சு, இப்போ நம்மக்கிட்ட அந்த அளவுக்கு டைமண்ட் இருந்தால் நம்மளே டைமண்ட் ஆர்மர் கூட செய்யணும். அப்புறம் நான் ஒரு 4 எனக்கு மைனிங் பண்ணப்போ 7 டைமண்ட். நான் அயன் இருந்துச்சு நிறையா, மைன் பண்ணலை. வேணா திரும்ப போய் மைன் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. அயனு அதுக்கப்புறம் ஆனால் என்ன இது பண்ணல. எது போடலாம், ஷார்ப்னஸ் 1, நாக் பேக்கு, இது ரெண்டுமே ஷார்ப்னஸ் 1 தான் காய்ஸ். ஆனால் இருக்கிற 2 என்சாண்ட்மெண்ட் லெவல் கேட்குது. அதுக்கு நம்மளுக்கு ஒரு லெவலே போடும். எஃபிஷியன்சி 1 அன்பிரேக்கிங்கு, எஃபிஷியன்சி 2 போடலாம். அப்போ தான் இது ரொம்ப நாள் நீடிக்கும். இருங்க, போயிட்டு நம்மக்கிட்ட ஒரு 49 ரயில் இருக்குது. இந்த பார்த்தீங்களா, இப்போ 4 கோல்டு கிடச்சிச்சு. அதை வச்சு நெடருக்கு போனால் கோல்டு பூட் செய்யணும்ல, அதனால் நான் இந்த பூட் செஞ்சுக்கிட்டேன். இதையும் நம்ம என்சாண்ட் பண்ணி தான் ஆகணும். என்னால் தான் போட்டுன்னு போகிறோம். எனக்கு கொஞ்சம் சாப்பாடு சாப்பிட்றோம், வேறு ரொம்ப பசியில் இருக்கிறான். ஓகே, நல்லா ஒரு 2 ப்ரெட்டு 3 ப்ரெட்டு சாப்பிட்டாச்சு. அதே மாதிரி நிறையா ப்ரெட்டு வச்சுருப்பேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுவும் நான் அந்த பாத்திரம் பண்ணது தான், எல்லாமே பண்ணேங்க காய்ஸ். ஆனால் வீடியோ மட்டும் இது பண்ண வச்சுட்டேன்.
அதனால் நான் திரும்பவும் கேட்டுக்கிறேன், மன்னிச்சிக்கவும். ஓகே கைஸ், நம்ம ஃபுல்லாக அயன் ஆர்மர்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், நம்மளோட ஃபஸ்ட்டு செட்டு இதை வந்து கழட்டி வச்சுட்டு நம்மளோட செகண்ட் செட்டை போட்டு வந்து என்சாண்ட் பண்ணிடலாங்க. ஆக்வா அஃபினிட்டி ப்ரொஜெக்டர், ஆக்வா அஃபினிட்டி ப்ரொஜெக்டைல் ப்ரொடெக்ஷன் இது போட்டுப்போம். ஆக்வா அஃபினிட்டின்னா எனக்கு தெரிஞ்சு இதுன்னு நினைக்கிறேன் காய்ஸ். நம்ம தண்ணியில் வந்து மூச்சு பிடிக்கும்ல, அது ரொம்ப நேரம் இல்லாமல் கொஞ்ச நேரமாக மாறும்னு நினைக்கிறேன். ப்ரொடெக்ஷன் 1. ஓகே, அப்புறம் ப்ரொடெக்ஷன் பிளாஸ்ட் ப்ரொடெக்ஷன் தான் எனக்கு வேணும். ஏன்னா அங்கே கேஸ் அட்டாக் பண்ணனா நம்மளுக்கு வந்து ரொம்ப அடிப்படும். இது ஃபெதர் ஃபாலிங் 1 தான் இருக்குது. சரிங்க, ஃபெதர் ஃபாலிங் 1 என்சான்மெண்ட் லெவல் 3 போட்டுப்போம். ஓகே கைஸ், நைட்டே ஆயிடுச்சு, வாங்க தூங்கிடலாம். தூங்கு. ஓகே கைஸ், இப்போ நம்ம அடுத்த நாள் காலையில் ஆயிடுச்சு. இப்போ நம்ம போயிட்டு நம்ம இந்த இதுலாம் இருக்குல்ல, போயிட்டு இதெல்லாம் கழட்டிட்டு, இதெல்லாம் கழட்டது எதுக்குன்னா சும்மா போட்டு தம்ப்நெயிலில் வைக்கிறதுக்கு தான். சரிங்களா, ஷீல்டை எடுத்து போட்டுட்டு இதை ஃபுல் ஆர்மரை போட்டுக்கிட்டு ஸ்வாடை வச்சுக்கிட்டு தம்ப்நெயிலுக்காக நான் வந்து ஒரு போஸ்ட் கொடுப்பேன். தம்ப்நெயிலில் வரும், நீங்களே பாருங்கள். ஓகே, அவ்வளோதான். பார்த்தீங்களா? ஓகே, இப்போ நான் இதை அப்படியே எடுத்து வச்சுட்டு அப்படியே இப்போ இந்த பழைய ஆர்மரே போட்டுக்கிறேன். அவ்வளோதான். ஒன்றும் இல்லை கைஸ், அந்த என்சான்மெண்ட் பண்ணுறதுல கொஞ்சம் பவர் அதிகமாகும். அதுக்கப்புறமா அந்த கலர் வரும்ல, சூப்பராக இருக்கும், ஒரு மாதிரி க்ளோ ஆகும். இவன் வேறு அச்சுக்கினே இருக்கான். சரி கைஸ், நான் அடுத்த பார்த்துக்க நம்ம நெட்டுக்கு போகிறனால நான் உங்களுக்கு வந்து கோல் மைன் பண்ண போகிறேன். பாய் கைஸ், பாய். எஸ்கே கேமிங் பாய். அடுத்த சந்திக்கலாம்.